Hi, good evening to everyone. Welcome back to Investment&Achivement. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராமில் இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் உடனுக்குடனே அங்கே கிடைக்கும். ஓகே, டாடா மோட்டார்ஸ் ஆல் டைம் ஹையிலிருந்து நல்ல ஒரு கரெக்ஷன். இந்த ஸ்டாக் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ப்ரைஸ் வந்து 380 அந்த ரேஞ்சில் சொன்னோம். அங்கேருந்து வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இப்போது மீண்டும் இது வந்து ஒரு வாங்கக்கூடிய இடமா? இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் ஏடிஹெச்சான ஒரு 600ன்ற ரேஞ்சை மார்க்கெட் ப்ரீச் பண்ணி மேலே போனாங்க. அந்த ப்ரீச் பண்ணி மேலே போனதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஒரு வீக்லி வைஸ் இல்லை ஒரு மந்த்லி வைஸில் ஒரு கேண்டில் வச்சிங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே கனெக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம ஒரு ஜோன்ஸாக ட்ரா பண்ணுவோம். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும். அப்போ இந்த லெவலில் உடைக்காத மார்க்கெட் ஃபால் ஆச்சு. மீண்டும் இந்த இடத்துல உடைக்காமல் மறுபடியும் ஃபால், மீண்டும் உடைக்கல. ஆனால் இந்த இடத்துல உடைச்சி பொட்டென்ஷியலாக மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன். இது வந்து நல்ல ஒரு பையபிள் ப்ரைஸாக இருக்கும். எந்த ப்ரைஸில் நம்ம பை பண்ணலான்னா, மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த கரெக்ஷன் ஆனதில் உடனே வந்து வேகமாக எந்திரிச்சு ஓடாது. இந்த ஸ்டாக்கை வந்து 2 பகுதியாக 3 பகுதியாக இல்லை நான் ஒரு சின்னதாக ஒரு 5 ஸ்டாக்காக 10 ஸ்டாக்காக வாங்குறன்றவங்களுக்கு பெஸ்ட்டு பையபிள் ப்ரைஸாக இருக்கும். என்ன ப்ரைஸில் நம்ம பெஸ்ட்டு பையபிள் ப்ரைஸ்னால், நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது ஒரு டயகனல் சப்போர்ட்டில் வந்துட்டு தான் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து புல் பேக் ஆகுது. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒரு 600ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த 600ல் இருந்தும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக அப்கமிங் டேஸஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஜோன் வந்து 750. இந்த 750க்கும் 600க்கும் அப்படியே சின்னதாக ஒரு சைட்வேஸ் போட்டுட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் வரும். பிரேக் அவுட்டுன்றது 750க்கு மேலே வந்ததுனா தான் இது ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றதை கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து இது ஆல் டைம் ஹையிலேருந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓவர் சோல்ட் ஆகிருக்கு. ஒரு 53% அடித்து இறக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 46% கரெக்ஷனில் இருந்து சின்னதாக ஒரு புல் பேக் ஆகுது. இந்த இடத்துல ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த ஒரு காலம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 560 மீண்டும் இந்த ஒரு கேண்டல் வந்ததுங்க இல்லையா லோ, அது மாதிரி ஒரு லோ கிடச்சதுன்னா ஸ்லோலி அக்குமுலேட் பண்ணுங்கள். 750 to 560ன்றது ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த லோவில் அக்குமுலேட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 இயர் ஹோல்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுக்கோங்க. வாங்கின உடனே பெரிய ரிட்டர்ன்ஸ் வேணும்னுட்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்டாக்ஸ் கிடையாது. அதுக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது வந்து பாட்டம் அவுட் ஸ்டாக்ஸ். இங்கேருந்து ப்ரீவியஸ் ஐக்கு போனாவே ஒரு 77% உண்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்லோலி நம்ம இன்னும் ஒரு இறக்கம் கிடைக்குது, ஒரு 565 கிடைக்குதுன்னா 100% லாபம் எடுப்பதற்கு டாடா மோட்டார்ஸில் பாசிபிள் அதிகம். நல்ல ஒரு கரெக்ஷனை முடிச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் ஹீரோ மோட்டார் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்தது. அந்த ஃபால்லேருந்து புல் பேக் ஆகக்கூடிய ஸ்டாக். இவங்களும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல ஒரு ஃபால் ஒரு 47% கரெக்ஷனை கொடுத்துட்டு இப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்குண்டான ஜோனுக்கு திரும்புகிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்னும் ஃபார்மேஷன் வந்திருக்கு. என்ன பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, ஒரு ரவுண்டிங் பாட்டம். இந்த ரவுண்டிங் பாட்டம் உடச்சி ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டல் பதிவு பண்ணியிருக்கு. வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஃபர்தர் இவங்களுடைய டார்கெட் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கன்சிடர் பண்ணலான்னா ஒரு 5800க்கு மூவ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸுன்றது ஒரு 5150ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்விங் எடுக்கிறவங்க இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு 10% ஸ்விங்கு கிடைக்கும். அந்த 10%க்கு மேலே உடைக்கும் போது மார்க்கெட் ஒரு 25% லாபம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஷார்ட் டேர்மில் ஒரு 1 இயர்லேயே மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஹீரோ மோட்டார்ஸில் இருக்குது. நல்ல ஒரு பொட்டென்ஷியலான பிரேக் வந்திருக்கு. இதே தான் நம்மளும் சொல்கிறோம். டாடா மோட்டார்ஸ்லேயும் இதே மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷன் லோவில் வாங்குங்க. யார் அந்த லோவில் இப்படி அக்குமுலேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். டாடா மோட்டார்ஸ் வந்து என்னுடைய பிக். டாக்டர் ரெட்டி ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல கரெக்ஷன். இப்போ இந்த ப்ரைஸில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா? தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். என்ன ப்ரைஸ் வந்தால் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம், இல்லை இப்போவே ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணலாமா? அது வந்து நீங்கள் தான் டிசிஷனை மேக் பண்ணணும். உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, அதுக்கு எந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்க, எந்த ப்ரைஸில் வாங்க போகிறீங்க அப்படின்றது தான் பாருங்கள்.
இப்போ இந்த ஸ்டாக் வந்து கிளியராக வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய ஒரு ரேலி போச்சுன்னா அங்கேருந்து வந்து ஒரு லிட்டர்லி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ஒரு பேஸ் அமைச்சிட்டு தான் மறுபடியும் அடுத்த ஒரு ரேலி. இப்போ இந்த ஒரு ரேலி ஆனது இங்கேருந்து வந்து போனஸ் ஆர் ஸ்பிளிட் சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சு. இப்போ இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பையபிள் ப்ரைஸ்ன்றது இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐக்கு மேலே மார்க்கெட் சர்வே ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஒரு 1100 ரூபா அப்படின்றது கிடச்சதுன்னா நல்ல ஒரு பையபிள் ப்ரைஸாக இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் சேனலில் வந்துட்டுருக்கிற மார்க்கெட். இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து இந்த கேண்டல்ன்றது நல்ல ஸ்டஃப்பாக வச்சுருக்குறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மார்னிங் ஸ்டார்னால் என்னன்னிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். ஒரு நண்பர் கூட அதில் காமெடியாக கேட்டிருந்தாருன்னா வாட் இஸ் மார்னிங் ஸ்டாருக்கு அதுக்கெலாம் எங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லுங்கன்னிட்டு. இப்போது ஒரு லார்ஜ் பியரிஷ் கேண்டல் வந்துட்டு ஒரு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு விக்கோ வச்சு ஒரு கேண்டல் வந்திருக்கு. அடுத்த கேண்டல் பார்த்திங்கன்னா இந்த கேண்டல் என்கல்ஃப் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கணும். லார்ஜ் பியரிஷ் கேண்டில், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு லோயர் விக்கோட ஒரு பியரிஷ் கேண்டில், அண்ட் தென் அடுத்த ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்போ இந்த 3 சீக்வெண்ட்டுக்கும் அடுத்த ஒரு சீக்வெண்ட் வந்து இங்கே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி புல்லிஷ் பயாஸில் இப்படி க்ளோஸ் வச்சாங்கன்னா இது வந்து பியூர்லி மார்னிங் ஸ்டார்ன்ற கேண்டலாக பிரிண்ட் வச்சிடுது. இந்த கேண்டலுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சாவே டுவர்ட்ஸ் ரிவர்சல் நடைபெறத்துக்குனான பாசிபிள் இருக்குது. இது வந்து ஒன் சினாரியோ. ரெண்டாவது இன்னொரு சினாரியோ என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் உடைக்காமல் மார்க்கெட் மீண்டும் இப்படி கீழே வருதுனாலும் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து மீண்டும் மார்க்கெட் இப்படி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மேலே போகும். பாருங்கள், ஒரு கரெக்ஷன்றது ஒரு 180க்கு கிடச்சா இங்கே ஒரு முதல் பகுதியும், ரெண்டாவது பகுதி வந்து கீழே வந்து 1100 இந்த லெவலில் கிடச்சதுன்னா ரெண்டாவது பகுதியும் வாங்கலாம். இல்லை இந்த ட்ரெண்டை உடச்சதுன்னா கிளியராக இது வந்து ஒரு கப் வித் ஹேண்டில் ஃபார்மேஷனை மேக் பண்ணி மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளாக கொடுக்க போகுதுன்றதை டிக்ளேர் பண்ணலாம். எவ்வளோ தூரம் போகும்? ப்ரீவியஸ் ATH ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபஸ்ட் லெவல் டார்கெட் எடுக்கலாம். எங்கள் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த டார்கெட் பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1250க்கு மேலே ஒரு கேண்டில் சஸ்டைனபிள் கேண்டில் வந்ததுன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 10% பிடிக்கலாம். அதுக்கு மேலே உடைக்கும் போதெல்லாம் ட்ரெண்ட் ரிவர்சல்ற ஃபார்மேஷன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் லோவில் வாங்கி ஐயில் விற்கிறது தான் புத்திசாலித்தனம். டாக்டர் ரெட்டி 1180 1100 அந்த ரேஞ்ச் கிடச்சா கன்சிடர் பண்ணி பை பண்ணி வைங்க. அண்ட் தென் நெஸ்லே ஒரு போனஸ் கொடுத்து நல்ல ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டாக்கை ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவில் போட்டிருப்போம். இப்போ வந்து என்ன ப்ரைஸில் இருக்குன்னா 1089. இது வந்து நல்ல ஒரு பாட்டம் அவுட்டாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு மோனோபோலியோ நிறுவனத்தில் கன்சிடர் பண்ணுற FMCGயில் ஒரு மோனோபோலியோ, இவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க தான் கிங்கு குயின்னு எல்லாமே இவங்க தான். 1 அது வந்து நெஸ்லே மட்டும்தான் அப்படின்றத சொல்லிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள நிறுவனம். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிளியராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது. நான் கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் இந்த ஸ்டாக் இந்த சப்போர்ட்டுக்கு வருதா ஒரு 1060. இப்போ என்ன இருக்குது? 1090 ரூபா இருக்குது. இன்னும் ஒரு 30 ரூபா சின்னதாக ஒரு ஹண்ட் மாதிரி எடுத்துக்கு வந்தாங்கன்னா நல்ல ஒரு பையபிள் ப்ரைஸாக இருக்கும். இது வந்து முதல் பகுதியை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இறக்கம் கிடைத்ததென்றால் அந்த இறக்கெல்லாம் கிடைக்குமான்றது ஒரு டவுட்டு தான். அப்படி கிடைச்சதுன்னா ஒரு 780 to 800 இந்த ரேஞ்சுக்குள்ளார நல்ல ஒரு பை ப்ரைஸாக இருக்கும். நெஸ்லே ஒரு மோனோபோலியோ நிறுவனம். பட் வந்து ஒரு லாங் கன்சால்டேட் தான் நடந்து மார்க்கெட் மூவ் ஆகும். உடனுக்குடனே வேகமாக ஓடாது. இன்வெஸ்டிங் டிப்பில் கன்சிடர் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் வந்து டாட்டா டெக்னாலஜிஸ் IPOவில் லிஸ்டட் ஆகும்போது நல்ல ஒரு கெயினை கொடுத்த நிறுவனம் அங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கு உண்டான ஃபார்மேஷனை கொடுக்குறாங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன் வந்து முடிவு பெறுதுன்னா இது மாதிரி ஒரு லோ ஃபார்மேஷனில் வந்துட்டு ஒரு இடத்துல பேஸ் அமைப்பாங்க. அந்த பேஸ்ன்றது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான அடித்தளமாக அமையும். அதுக்கு வந்து இந்த இடம் ஒரு 650 to 640 பை பண்ணுங்கள்.
பைனா அக்ரெசிவ் பை பண்ணக்கூடாது. இதுவும் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு 10 பங்குகளாக 5 பங்குகளாக தான் பை பண்ணணும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் ஆச்சுன்னா 786 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். மீண்டும் வந்து இப்படி ஒரு ஃபார்மேஷன் அனுப்புவாங்க. இந்த இடத்துல ஒரு பேஸ் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. நல்ல ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆல் டைம் ஹையிலேருந்து லிஸ்டட் கெயின்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 57% கரெக்ஷன் ஆகிருக்கு. அப்போது ஓவர் வேல்யூவில் வந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நடைபெற்றிருக்கிறதுன்றதை முடிவு பண்ணிவிட்டு ஸ்லோவாக இந்த ரேஞ்சில் ஒரு 600 ரேஞ்சில் ஒரு 5 ஸ்டாக்காக 3 ஸ்டாக்காக கூட கன்சிடர் பண்ணுங்கள். அவசரமே பட தேவையில்லை. இது வந்து அக்ரெசிவ் பைக் உண்டான ஸ்டாக் இல்லை, பாட்டம் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டாட்டான்ற நிறுவனம் ஒரு ட்ரஸ்டபிள் கம்பெனி, அதனால் நான் ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணுறேன் சார்ன்றவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெஸ்ட் பையபிள் ப்ரைஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரீச் பண்ணுச்சுன்னா அமைதியாக விட்டு வேடிக்கை பார்க்கணும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும். எடுக்காமல் ஃபால் வந்துச்சுன்னா ஃபர்தராக இன்னும் ஒரு டிப் கன்சிடர் ஆகுது. அந்த டிப்பில் வந்து மறுபடியும் ஏதாவது பேஸ் அமைக்குதான்னு பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம பை பண்ணணும். ஒரு லோ வேல்யூஷனில் பெட் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து பெஸ்ட்டு பையபிள் ப்ரைஸாக இருக்கும். பார்ப்போமே, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மீண்டும் ஒரு ஃபார்மேஷன் வரும்போது கூட இந்த லோவில் வந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். அக்ரெசிவ் பை பண்ணக்கூடிய ஸ்டாக் இல்லை. ஸ்லோலி 2 ஸ்டாக்காக வாங்கினா கூட தப்பே கிடையாது. சிறு துளி பெருவெள்ளம், சின்னதாக சேர்க்கறது தான் பங்குச்சந்தையின் தந்திரங்கள். மிகப்பெரிய பணத்தெல்லாம் எத்துக்கும் வரணுன்ட்டு அவசியமே கிடையாது. பணத்தை வந்து சேமிக்கக்கூடிய இடமா தான் ஸ்டாக் மார்க்கெட். அதை அப்படி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அதை அப்படி தான் நான் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு லோ. இந்த இடத்துல வந்து நம்ம கன்சிடர் பண்ண சொன்ன ப்ரைஸ் வந்து 980. அங்கேருந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் நல்ல ஒரு புல் பேக் ஆச்சு. ரிசல்ட் இம்பேக்ட்னால மார்க்கெட் இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பைக் உண்டான ஜோனில் தான் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் வந்து கிளியராக அப்ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. இந்த அப்ட்ரெண்டில் ஒரு லோலையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த லோவில் வாங்கி ஐயில் விற்கிறவங்க தான் இன்வெஸ்டர்ஸ். நம்ம பிரேக் அவுட்டில் போய் வாங்குறோன்னா நம்ம வந்து ட்ரேடர். அப்போது ஒரு டிப் எதுன்றதுன்னா எக்ஸாக்டாக ஒரு 1000 ரூபி இல்லை 1030 ஒரு நல்ல ஒரு பையபிள் ப்ரைஸாக இருக்கும். மார்க்கெட் மறுபடியும் ஒரு புல் பேக் ரேலி கிடச்சி மூவ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸுன்றது இந்த 1280 இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. மார்க்கெட் இந்த ரேஞ்ச் போனாவே ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஒரு ட்ரேடிங் க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்க ஒரு 21% எடுக்கலாம். இன்வெஸ்டர் வந்து ஒரு டிப்பில் கன்சிடர் பண்ணுங்கள். சச் எ டைம் எடுத்துக்கும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படி ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு இப்படி மேலே போயிட்டு மீண்டும் ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சேனல் ரைசிங் சேனலில் போயிட்டுருக்கு. அப்போ டுவர்ட்ஸ் நம்ம டார்கெட் வந்து ஒரு லாங் டேர்ம் டார்கெட் எங்கே கன்சிடர் பண்ணுறோம், ஒரு பெரிய டார்கெட் வந்து கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு மூவ் கொடுத்ததுன்னா ஒரு 47% போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ரேஞ்சை 1280 உடைச்சா ஒரு 48-50% லாபம் கொடுப்பதற்கு ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்குது. நல்ல ஒரு பையபிள் ப்ரைஸுன்றதை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடர்னால் இந்த லெவலுக்குள்ள கீழே 1000 ரூபாய்க்கு கீழே உடச்சி கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகும். ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டல் வந்துச்சுன்னா இன்வெஸ்டர் வந்து ஃபர்தர் கரெக்ஷன் வந்தால் தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ப்ரைஸ் வந்து 800ன்றது ஒரு நல்ல ஒரு பையபிள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் ஆகஸ்ட் மந்த்துக்குண்டான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 30 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. லைவ் வெபினார் தான் போகும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான். ஏதாவது கொயரிஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கிளாஸஸ்க்குண்டான சிலபஸ் என்னென்ன ஏதுன்றது பின் பண்ணியிருக்கேன். பார்த்து செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் போடுங்க, நான் சென்ட் பண்ணி விட்றேன். அண்ட் தென் கிளாஸஸ்க்குண்டான ஃபீ ஒரு 4K. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 7 PM to 9 PM தான் கிளாஸஸ் போகும். லேர்ன் அண்ட் தென் ஏன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.